ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 1 வீக் ஃபுல்லாகவே நம்ம தீபாவளி ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே ரொம்பவே சூப்பராக தெளிவாக எப்படி ஈஸியாக செய்யலாங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு தான் சொல்ல போகிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட நம்ம ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாதுஷா செய்கிறதுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய், பட்டர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த நெய்யை நீங்கள் நல்லா மாவோட பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் மாவு பிசைகிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. நீங்கள் விரல்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட உள்ளங்கை மாவில் படக்கூடாது. நீங்கள் விரல்களால் மட்டுமே வச்சு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விடுங்க. இந்த மாவு நம்ம சப்பாத்தி மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. அதனால் விரல்களை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போது அதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோடு ஒன்றா நான் கலந்து விடுறேன். நம்ம பேக்கிங் சோடா எதுக்கு சேர்க்குறோன்னாக்க, நம்ம பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ள லேயர்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போது என்னோட உள்ளங்கையில் பாருங்கள், மாவு படாமல் நான் விரல்களால் மட்டும்தான் பிசைஞ்சு விடுறேன். நல்லா சாஃப்டாக பிசையுங்க. நம்ம கிட்டத்தட்ட குலாப் ஜாமுன் எப்படி பிசைவோமோ அந்த மாவு மாதிரியே பிசையுங்க. ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக நீங்கள் பிசையுங்க. நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கிறதுனால எல்லா மாவும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றினாலே நல்லா ஒன்று திரண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு டோ ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு பேன்ல எல்லாம் ஒட்டலை, நல்லாவே ஒன்று திரண்டு வந்துருச்சு மாவு. இப்போ நீங்கள் இதுக்கு எந்த அழுத்தம் கொடுத்தும் நீங்கள் பிசைய வேணாம். நீங்கள் பிசைஞ்சபடியே வச்சு அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க மாவை. அவ்வளோதான், எனக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லாவே. நீங்கள் பாதுஷாவுக்கு மாவு ரெடி பண்ணும்போது மட்டும் நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்தெல்லாம் பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பிசையுங்க. அப்போ தான் உங்களுக்கு லேயர் நிறையாவே வரும். இப்போது எனக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சம் மாவு எடுத்து அதை நான் உங்களுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக எப்படி நம்ம பாதுஷா உருட்டுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது இந்த மாதிரி நான் ஒரு சின்ன உருண்டை எடுத்திருக்கேன். இப்போது இதை நீங்கள் எடுத்து கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுங்க. நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு லைட்டாக அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு கொஞ்சம் உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரொட்டேஷன் தெரியும் அந்த மாவில். இப்போது நீங்கள் உங்களோட கட்டை விரலை வச்சு அதை ஒரு கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேட் கொடுங்க. இப்போ மாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ரொட்டேட் ஆகிருக்கிறது அந்த லேயர் உங்களுக்கு தெரியும். இப்போது நான் இன்னொரு மாவில் கூட உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன் திரும்பவும். இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். பிகினராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பாதுஷா நீங்கள் இப்போ தான் செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போது அந்த மாவை பிச்சிருப்பேன். அந்த பிச்ச சைடை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மாவு நீங்கள் உருட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போடும்பொழுது உங்களுக்கு லேயர் லேயராக பிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் இப்போ நான் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு பால் ஷேப்பில் வரும். இப்போது அது மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க நடுவில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இப்போ இந்த மாவு கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாதுஷாவுக்கு பாகுபதம் ரொம்பவே முக்கியம். நம்ம ஜாங்கிரிக்கு எப்படி பாகுபதம் பார்ப்போமோ அதே மாதிரி இதுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்து எடுங்க. நான் இன்றைக்கி 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம 2 கப் மைதா எடுத்திருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்து ஊற்றுங்க. நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாகுபதம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் இன்றைக்கி 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லைனாக்கா சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்படின்னா தான் பாகுபதம் சீக்கிரமாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியெல்லாம் இல்லை, ஒரு கம்பி பதம் இல்லை, அதுக்கும் ரொம்பவே கம்மியான இதாக இருக்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பாகு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும், ஒரு கம்பி வரக்கூடாது. அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டான கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். இப்போது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு கம்பி பதம் 1 தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கம்பி பதம். இப்போது இதில் நான் தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிறிஸ்டல் ஆகக்கூடாது சக்கரை அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமா நம்ம ஆற வச்சுட்டு, நமக்கு தேவையான பாதுஷாவ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஆல்ரெடி நான் பாதுஷாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய நான் ஸ்டவ்வுல லோ ஃப்ளேம்ல வச்சுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வந்து பாதுஷாவுக்கு ரொம்பவே வந்து எண்ணெயோட பதம் ரொம்பவே முக்கியம். ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் தண்ணி தெளிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, மேல லைட்டா பபிள் வந்து உடையுது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க எல்லா பாதுஷாவையுமே சேர்த்துருங்க. நீங்க எல்லா பாதுஷாவையும் சேர்த்துட்டு, அந்த பாதுஷாலாம் எலும்பி மேல வரணும். எண்ணெயோட மேல வரும். ஸோ, அந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டவ்வ நீங்க நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வேல பார்க்கணும். ஸோ, நீங்க இந்த பாதுஷாவ போடும்பொழுது உங்களுக்கு ஃப்ளேம் லோல தான் இருக்கணும். கொஞ்சம் கூட நீங்க அதிகமா வச்சிறக்கூடாது. உங்களுக்கு பாதுஷாலாம் நல்லா உப்பி மேல வரும். நல்லா உங்களுக்கு உப்பி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் பாதுஷா மேல வந்துடுச்சு. இன்னும் சைடுல இருக்க ஒரு 3 பாதுஷா தான் மேல எழும்பல. அது எழும்புனதுக்கப்புறம் நான் ஃப்ளேவ நல்லா ஹைல வச்சுட்டு, நான் எல்லாத்தையுமே திருப்பி விட போறேன். அவ்வளோதான், எனக்கு எல்லா பாதுஷாவுமே மேல வந்துருச்சு. நான் ஃப்ளேமையுமே ஹைல வச்சுட்டேன். இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே திருப்பி விடுங்க. இப்போ நான் ஒரு கரண்டி வச்சு நான் எல்லாத்தையுமே திருப்பி விடுறேன். இப்படி நீங்க பாதுஷாவ இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்ட்டா வெந்து வரும். இப்ப நீங்க ஒரு பேட்ச் போட்டுட்டீங்க, இன்னொரு பேட்ச் போட போறீங்கனாக்க, கண்டிப்பா நீங்க பாதுஷாவ ஃபுல்லாவே எடுத்துட்டு, நீங்க ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாதுஷாவ போடுங்க. பாதுஷாவ போட்டீங்கன்னா, அந்த ஹீட்லயே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில பாதுஷாலாம் எலும்பி மேல வரும். மேல வந்ததுக்கப்புறம் நீங்க ஸ்டவ்வோட ஃப்ளேம ஆன் பண்ணிக்கிட்டு ஹைல வச்சுக்கோங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா, பாதுஷா உங்களுக்கு கரெக்ட்டா வரும். நான் இன்னைக்கு எல்லாமே ஒரே பேட்ச்ல போட்டதுனால எனக்கு ஒரே இதுலயே முடிஞ்சிருச்சு. நீங்க 2 பேட்சா போடுறீங்க, இல்ல 3 பேட்சா போடுறீங்கனாக்க, இந்த மாரி பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டா வரும். அந்த லேயர்லாம் கரெக்ட்டா வெந்து, உள்ள பாதுஷாலாம் வெந்து வரும். நீங்க பாதுஷா வெந்துருச்சு, நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா, உடனே சுகர் சிரப்ல போடாதீங்க. நம்ம இப்போ முறுக்க எடுத்துட்டு உடனே சாப்பிட்டு பார்த்தோம்னா, கொஞ்சம் உங்களுக்கு பதன்னு இருக்கும். ஸோ, அது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கரகரப்பா இருக்கும். அதே மாரி தான் பாதுஷாவும். பாதுஷாவ நீங்க வெளியில எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஆற வச்சுருங்க. உள்ள லேயர்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெயா இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் வெளியில வடியணும். அதே மாரி உள்ள லேயர் கொஞ்சம் வேகணும். நம்ம இனிஷியலா எடுக்கும்போது கொஞ்சம் பதன்னு இருக்கும் உள்ள லேயர்லாம். அதெல்லாம் கொஞ்சம் வேகுறதுக்கு டைம் குடுக்கணும். அதனால நான் ஒரு 1/4 மணி நேரம் போல நான் அந்த பாதுஷாலாம் வெளியில வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூடு ஒரு மிதமான சூட்ல இருக்கும். இப்போ நீங்க எடுத்து போட்டீங்கன்னா, அந்த பாதுஷாலாம் அந்த சுகர வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அந்த லேயர்லலாம் உங்களுக்கு போய் சுகர் நல்லா செட்டில் ஆகும். இப்போ நீங்க ஜாங்கிரியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். அதனால தான் நீங்க போட்ட உடனே அந்த சுகரெல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஆனா பாதுஷா அப்படி கிடையாது. லேயரா இருக்கும். ஸோ, அதனால நீங்க ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வெளியில வச்சுட்டு, அப்புறமா நீங்க சுகர் சிரப்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாதுஷா அந்த சுகரெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு எடுத்து காட்டுறேன். உள்ள பாருங்க நல்லா லேயரா இருக்கும். சுகர் சிரப்பும் நல்லாவே அப்சர்வ் ஆகியிருக்கும். பாருங்க நல்லாவே சாஃப்ட்டாவே வந்திருக்கு எனக்கு உள்ள. நல்லா சுகரெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஜூஸியாவே வந்திருக்கும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான பாதுஷா இந்த தீபாவளிக்கு நீங்களும் ரெடி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இதுலயே நல்ல ஒரு பாதுஷா செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு திரும்பவும் இதே மாரி ஒரு புதிய தீபாவளி ரெசிபியோட உங்கள மீட் பண்றேன். பாய்.